கடன் கொடுக்கறது வாங்குறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டாக்குமெண்டேஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி, இந்த நபருக்கு நான் கொடுத்தேன், இல்லை இந்த நபர்கிட்ட இருந்து வாங்கினேன், இவ்வளோ வட்டிக்கு கொடுத்தேன் இல்லை வாங்கினேன், இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. சார் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன், எதுவும் கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு ஜிபே நெட் பேங்கிங்கில் அமைச்சிருங்க. ஏன்னா அதுவே டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா வாங்கும் போது எல்லாருமே சந்தோஷமாக நம்மகிட்ட எல்லாம் கொடுத்துறேன்னு சார், 6 மாதம் கழித்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் தானே நீங்கள் காட்டலாம், வேலை சுமூகமாக முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். ஏன்னா இதுக்கு ஒரு கோவில் சொல்லி, சார் என் கடன் நல்லா மாட்டிக்கிச்சு சார் எடுக்க முடியல, அதுக்கு நான் ஒரு கோவில் சொல்லி அங்கே போயிட்டு நீங்கள் இத்தனை சுற்றிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம் சொல்கிறேன். டாக்குமெண்டேஷன் வச்சிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன், ஒன்று சேர்ந்தாலே டாக்குமெண்டேஷன் வச்சாகணும். வச்சிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். சரி, தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. நீங்கள் ஜாபுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சைலண்ட்டாக எதை நம்ம பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல விஷயம்னா நம்ம 11வது வீடு மிதுனத்தில் குரு பகவான்றதுனால உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டுங்க வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ப்ராஃபிட்டில் நிறைய வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டை கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக செலவு பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு சனி பகவான் நம்ம தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் வரும், பணமும் வரும். அப்போ என்னென்னா சுப விரயமாக்கிடணும். ஏன்னா 12லேயும் குரு பகவான் கொஞ்ச நாள் இருந்ததுனால அதில் ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம் இல்லை நகை, எந்த காசு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குயிக்காக பண்ணிட்டீங்கன்னா அந்த காசை தப்பிச்சுக்கிச்சு. இது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதுதான் விதி. விதி என்னென்னா உங்களுக்கு செலவு ஆகணுன்றது விதி. மதி என்னென்னா அந்த செலவு எடுத்து நல்ல செலவில் போட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. இதுதான் விதியை மதியால் வெல்றது. ஸோ இந்த 2025 நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். நம்ம சிங்கங்க சமாளிச்சிடலாம். இந்த டிசம்பரும் நீங்கள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வின்னராக. அண்ட் இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.